शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. தைத்திரியோபனிஷத் ஆசிர்வாதிதம் ஆனந்தவல்லியில முதல் அனுவாதம் பிரம்மவிதாத்மோதிகரம்னு சூத்திரவாக்கியம். அதுக்கு சத்தியஞானம் அனந்தம் பிரம்ம யோகேத மிகுதிராஜாம் பரமேவியோமன் சோஸ்மிதே சர்வான் ராமான் பர. அதுக்கு வியாக்கியானம். அதுக்கு உத்தாரமா இதுக்கு மேலும் இந்த ரெண்டு இந்த வல்லியும் அடுத்த வல்லியும் அதுக்கான வியாக்கியானம். இந்த பிரம்மவிதாத்மோதிகரம்னா என்னன்றதை பார்க்கும்போது சத்தியஞானம் அனந்தம் பிரம்மன்னு பார்த்தோம். அந்த அனந்தம்னு சொல்லும்போது பிரபஞ்சம் எல்லாமே சர்வானந்தம், பிரபஞ்சம் எல்லாமே பிரம்மத்தோட அபின்னம்னு சொல்லணும்னா காரிகாரண பாவம் சொல்லணும். காரிகாரண பாவம் வராதுன்னு முதல்ல வார்த்தைகத்துல ஆட்சேபம் பண்ணிட்டு ஏன் வராதுன்னு சொன்னார். அப்ப எனக்கு காரிகாரண பாவம் ஜெகத்து காரணம் பிரம்மம்னு எதுக்கு சொல்லியிருக்கு அப்படின்னா இது மாயுதமான காரியம், வாஸ்தவமான காரியம் இல்லை. அப்பதான் அத்வைதம் சித்திக்கும் வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூத அப்படின்னு அந்த சிருஷ்டியை சொல்ற இடத்துல இந்த விசாரம் இருக்குது. இது அந்த சிருஷ்டியை சொல்லிட்டு வர சிருஷ்டியை சொல்லும் போது பஞ்சபூதங்களை பற்றி சொல்லியாச்சு. அதாவது எப்படி சொல்லியிருக்க, ஆத்மன ஆகாச சம்பூத, ஆத்மாவிலிருந்து ஆகாசம் உண்டாச்சு. ஆகாஷாத் வாயு பதவிஜானாதேவது தந்திரிஞ்சாத்தகன் சூத்திரத்தினால போன வாரம் சொன்னோம். ஆகாசத்திலிருந்து வாயு அப்படின்னா வாயுக்கு ஆகாசம் காரணம் ஆகிடும், பிரம்மம் காரணமாகாது. அதனால ஆகாச பாவமாக மாறினதான பிரம்ம ஆத்மாவிலிடத்திலிருந்து வாயு, ஆகாச பாவமாக மாறினது வாயு, வாயு அது வாயுவாக மாறின ஆத்மாவிலிடத்திலிருந்து இப்படி ஒரு கிரமமா ஜல அக்னி, அதுல இருந்து ஜலம், அதுல இருந்து பிருத்திவி. இப்போ இது சொல்லியாச்சு. அது எல்லாத்துக்குமே ஆத்மா தான் காரணம், பிரம்மன் தான் காரணம் அப்படின்ற வரைக்கும் அதுவும் சொல்லியாச்சு. இப்போ அந்த குணங்கள், ஆகாசத்துல ஒரு குணம் இருக்கு, என்ன சப்தம்ன்ற ஒரு குணம் இருக்கு. வாயுல சப்தம் ஸ்பர்ஷம், அக்னியில சப்த ஸ்பர்ஷ ரூபம், சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம்னு ஜலத்துல, சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தம் பிருத்திவியில. இப்படி 5 குணம் இருக்குன்னு நம்ம மற்ற இடங்கள்ல பார்த்துருக்கோம். இங்க இப்படிதான் சொல்ற. ஆனா அதுல ஒரு சின்ன வித்தியாசம். உங்களுக்கு ஆகாசத்துக்கு ஒரு குணம், வாயுக்கு தன்னுடைய குணமான ஸ்பர்ஷமும் தன்னுடைய காரணமான, அதாவது வாயுக்கு காரணம் என்ன, ஆகாசமாக மாறினதான பிரம்மம். அப்ப அதுல இருக்கக்கூடியதான ஆகாசத்துல இருக்கக்கூடியதான சப்தம் தான் வாயுல இருக்கு. வாயுக்கும் தனி சப்தம் இல்லை. ஆனா இங்க 2 குணம் இருக்கிறதாக நமக்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்ற. இதுதான் 158 என்பதுல வாய்வாதிக்கு எச்சப்த கத்தம் தம் அபிசக்ஷனாக வாய்வாதீனாம் இவ ஈச்சந்தே சத்குணான் இவ யோகின. வாய்வாதிக்கு எஸ் சப்த, வாயுல என்ன சப்தம் இருக்கோ, வாயு பீசுக்கு சப்த இதெல்லாம் படிச்சிருக்கோம். வாயுல என்ன சப்தம் இருக்கோ அது கத்தம், கம்னா ஆகாசம், ஆகாசத்துல இருக்கக்கூடியது. அதை தம் அவிசக்ஷனாக, விசக்ஷனம் புத்தி கூர்மை இல்லாதவர்கள் வாயுவாதியினால் வாயுடைய சப்தம் இருக்குன்னு நினைக்கிறார். அதாவது காரியத்துக்கு தனியா குணம் இருக்குன்னு நினைக்கிறார். நம்ம சத்தாரியவாதம் அசத்தாரியவாதத்தை சிரமமா பார்ப்போம். ஆனா இங்க என்ன இருக்கு, வாயுதான். வாயுல ஒரு குணம் இருக்கு. அந்த வாயுக்கு காரணமான ஆகாசம், அதுல ஒரு குணம், அந்த காரண குணம் இங்க காணப்படுகிறது. ஒரு குணம் எப்படி இல்லை, காரண குணம் எப்படி காரியத்துல காணப்படும் அப்படின்னா வாய்வாதீனான் இவ ஈச்சந்தே திரக் குணான் இவ போகின. திரக்குன்னா அந்த கயர், கயருக்கு என்ன குணம் இருக்கோ அந்த குணம் தான் போகின பாம்பு. அந்த பாம்பு கயர் எப்படி வளைஞ்சிருக்கோ அது போல இருக்கிறதா பார்க்கணும். கயத்துல பாம்பு பார்க்கும்போது கயர் இப்படி 2 மடிப்பு மடிச்சதுன்னா பாம்பு 2 மடிப்போடு தான் இருக்கும். அது நீளமா இங்க ஓடுற மாதிரி இருக்காது. அதனால சத்குணானிவ, அதிஷ்டானத்தினுடைய குணம் தான் ஆரோப்பத்துல காணப்படுகிறது. அதை தவிர அதிகமாக அவித்தியினால சில குணங்கள் காணப்படுகிறது. எல்லா இடத்துலயுமே அப்படிதான். பிரபஞ்சத்திலையும் பிரம்மத்தினுடைய அதிஷ்டான குணமான சத்து தோன்றது. சித்து ஆனந்தமும் தோணி இருக்கணும் நமக்கு.
ஆனா அங்கதான் மாயையானது தன்னுடைய வேலையை காமிச்சு ஆனந்தத்தை மறந்துருக்கு. அது மறத்ததுனால அதிகமாக இல்லாததான இங்க கடபடாதிகள் ஆகாசாதிகள் நமக்கு தோணும். ஆக அதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அதனாலதான் பிரபஞ்சம் நமக்கு இருக்குன்னு தோணுது. பிரம்மத்தினுடைய சத்து எனக்கூடியதான தர்மம் உலகத்துல தோணலைன்னா உலகம் இல்லைன்னு நமக்கு தோணிக்கணும். கனவா இருந்தா கூட கனவுல பார்க்கும்போது அந்த பொருள் இருக்குன்னு தான் தோன்றது. ஏன்னா அது இருக்குன்றது சத்துக்கானது. அது அந்த குணம் இங்க தோன்றது. அதான் சத்குணானுக போகினா. அப்ப என்ன ஆகுது, வாயுல ஒரு குணம் தான் ஸ்பர்ஷம்ன்ற ஒரு குணம் இருக்கு. அதனுடைய அதிஷ்டானமான ஆகாச வடிவமான பிரம்மத்துல அது ஆகாச வடிவம் எடுத்துக்கிறது என்ன, இது தன்மாத்திரான்னு சொல்றது. இந்த சில பிரகடனங்கள்ல சொல்லிட்டாரு. ஆகாசமே தனியா கிடையாது. அந்த சப்தன்ற குணம் சப்த தன்மாத்திரம் அப்படின்னா அந்த சப்தம்னு ஒரு குணம் வந்ததுனால அதுக்கு ஆகாசம்னு தெரியுது. ஸ்பர்ஷம்னு ஒரு குணம் வந்ததுனால அதுக்கு வாயுன்னு தெரியும். அந்த பூதம்ன்றதே அந்த தர்மத்தை கொண்டதுன்னு தன்மாத்திரம்னு சொல்றது. வாயுவாதிஷு எசப்த சத்தம் தம் அவிதட்சணாக வாயுவாதீனான் இவ ஈச்சந்தே சத்குணானிவ போதின. இப்ப என்ன இருக்கு, சதுர்குணாத்மிகா திருப்தி சதுர்ஷபிகாயதா. இப்படி சொல்றது என்ன காரணம் அப்படின்னா, பூமியில பிருத்திவியில 4 குணம் இருக்கு. என்ன 4 குணம் இருக்கு? தன்னுடைய கந்தத்தை தவிர சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் இது 4 இருக்கு. ஆனா இது 4த்துலயும் பிருத்திவி இல்லை. சதுர்குணாத்மிகா பிருத்திவி சதுர்ஷபிகாயதா. ஆகாசத்திலேயோ வாயுலையோ அக்னிலையோ ஜலத்திலேயோ பிருத்திவி கிடையாது. ஆனா அந்த குணத்தை மட்டும் தான் கொண்டு உண்டு. அதுல இருக்க குணத்தை மட்டும் தான் கடன் வாங்கிட்டு தங்கிட்ட 5 குணம் இருக்கிறதா காட்டுறது, இல்லாதது இருக்கிறதா காட்டுறதுக்கு மாயைன்னு பேரு. சதுர்குணாத்மிகா பிருத்திவி சதுர்ஷபிகாயதா. அதுபோல பிரம்மாத்மகம் ஜெகத் சர்வம் பிரம்மைவம் ஜெகன்மயம். இந்த உலகம் முழுக்க பிரம்மாத்மா பிரம்மத்தை சுரூபமாக கொண்டது. இந்த உலகத்தை என்னன்னா அலசை ஆராய்ச்சி பார்த்து என்ன இருக்கு இதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தா பிரம்மம் தான் இருக்கு. அதனால பிரம்மாத்மா அப்படி வர ஞானம் தான் பிரம்ம ஞானம்னு பேரு. பிரம்மத்தை தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் பிரம்மம்னா இது எல்லாம். அப்புறம் ஒரு இடத்துக்கு போறோம், இதெல்லாம் என்னுடைய நிலம் தான் அப்படின்னா நான் ஒருத்தன் என்னுடைய ஒரு சொத்துன்னு ஒருத்தன் எனக்கும் அந்த நிலத்துக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. அப்படி இல்லை. இடம் சர்வம் இதயம் ஆத்மான்னு சொல்றது அந்த மாதிரி சம்பந்தத்தை சொல்லுது. இதெல்லாம் இருக்கு, எல்லா பொருளும் இருக்கு, அது பிரம்மத்துக்கு சேர்ந்தது அந்த மாதிரி இல்லைங்க. சுவாமி பாவ சம்பந்தமோ இந்த மாதிரி சம்பந்தம் காரிகான பாவ சம்பந்தம்லாம் இல்லை. இதெல்லாம் நான் இப்ப நினைக்கிறது பிரம்மம்னு ஒண்ணுதான் இருக்கு அப்படி நினைக்கிறதான் பிரம்ம ஞானம். அதனால பிரம்மாத்மகம் ஜெகத் சர்வம் பிரம்மைதோன்ன ஜெகத்மயம். அதுபோல ஆனா பிரம்மமும் ஜெகத்தாக இல்லை. ஜெகத்து பிரம்மத்தை தன்னுடைய சுரூபமாக கொண்டிருக்கு. ஆனா பிரம்மம் ஜெகத் இல்லை. ஏன்னா ஜெகத்துன்றது சம்சார துக்கத்தை கொடுக்கக்கூடியது. பிரம்மம் அப்படி இல்லை. பிரம்மை அது இப்படி பொருளும் இது அதுவா இருந்தா அது இதுவா தானே இருக்கணும். ஏ கொண்டு பீனா பி கொண்டு ஏ எப்படின்னா அப்படி இல்லைங்க. பிரம்மாத்மகம் ஜெகத் சர்வம் பிரம்மையுன்ன ஜெகத்மயம். இதுதான் சதுர்குணாத்மிகா பிருத்தி. பூமியில 4 குணங்கள் தனக்கு சேராததான 4 குணங்கள் தான் கொண்டிருந்தாலும் பூமி அந்த 4 பூதத்திலையும் இல்லை. அதுபோல பிரம்மாத்மம் பிரம்மத்துலதான் ஜெகத் இருக்கு. ஆனா பிரம்மமே ஜெகத்தாக இல்லை. பிரம்மம் வேற. ஏன்னா பிரம்மம் சத்தியமானது, ஜெகத் என்பது புரியாது. இது சாமுத்ரோகி கரங்க சதுர்த்தி சமுத்ரோன காரங்க. ஆகைய இது சட்டதிக்கு சொல்லிட்டு ஜலம்னு இருக்கு, அலைன்னு இருக்கு. அலை எப்போதுமே ஜலத்துக்கு சேர்ந்தது. அலைன்றது ஜலத்துக்கு, ஜலம் இல்லைன்னா அலை வராது. அதுக்காக அலையே ஜலம் ஆயிடுவோம். அலை ஜலம் தான். அப்ப ஜலம் என்ன அலையா இல்லை, அலை இல்லாத ஜலமும் இருக்கு. அலை அடங்கி போச்சு அப்படின்னா அலைன்றது ஒரு காரியத்தினால ஏற்பட்டது. ஜலம்ன்றது எப்பவுமே இருக்கக்கூடியது. ஜலம் வேற அலை வேற இருந்தாலும் ஆனா அலைன்றது ஜலத்தை தவிர பிரித்து எடுக்க முடியாதது. அது போல சத்தியம் ஞானம் சமயத் பிரத்யேகலம் அனன்யானுபவம் கம்யா தத்துவம் நியாய தத்துவம். சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு எது பிரத்யஞாயி எதை பிரதிஜா செய்தாரோ புறா ஏகலம் அது ஒண்ணுதான் இருக்கு. எது பிரதிஜா செய்தாரோ அது அனன்யானுபவம் பிரம்ம. அந்யானுபவம் இல்லாதது அந்த பிரம்மத்தை அனுபவிக்கும் போது பிரம்மத்தை தவிர வேற எதுவும் இல்லாமல் இருப்பது அனன்யானுபவமாக இருப்பது.
அனன்யமாக அனுபவத்தை கொடுக்கக்கூடியது. நான் பிரம்மத்தை அனுபவிக்கிறேன் இல்லாமல் நானே பிரம்மமாக இருக்கிறேன் எனக்குரியது அனன்யானுபவம் பிரம்ம பத்துவம் நியாயத்துவம். அது இது வரைக்கும் நியாயமாக சொல்லியாரு, யுக்தியினால் சொல்லி காமிச்சாச்சு. விகாதிகரணோ தேவக. இப்போ ஆத்மன தஸ்மாதா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதம் சொல்லுங்கிறாரு. அதுல மூலத்துல இல்லாத ஒரு சூக்ஷ்மமான விஷயத்தை சொல்றார். எதுக்காக சொல்றேன்றது அவரே சொல்றார். விகாதி கரணோ தேவக பஞ்சபூத சரீரம் இருக்கு. சர்வோசி அபிமானேத விராடேவம் அஜாயத. இது என்ன இருக்குது? உபனிஷத்து என்ன சொல்லிட்டு, ஆகாஷாத் வாயு வாயுரண்ய அண்டேராக அத்திய பிருத்திவின்னு பஞ்சபூத கேள்வி பிருத்திவியாம் ஓஷதையான்னு நேரடியா பௌத்திகம் இருக்குல்ல, செடி கொடிகள்லாம் உண்டாயிருக்கு பூமியில இருந்து. அது பூதத்திலே எந்த பௌத்திகத்தை சொல்லியிருக்கு. ஓஷதீஜியம் அண்ணன், செடி கொடிகள்ல இருந்து இருந்துறாங்க. அண்ணன் அண்ணா புருஷா, அன்னத்தை சாப்பிடுறதுன்னா புருஷ சரீரம் உண்டுது. இப்படின்னு உபனிஷத்து வேகமாக இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா உபனிஷத்துக்கு தாற்பயம் இதுக்கு மேல பஞ்சகோஷத்தை சொல்லி அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவை சொல்லணும்னு கூட உபனிஷத்து வேகமா போயிருக்கு. ஆனா நமக்கு புரியணுன்றதுக்காக இவர் நடுவில் இது கொண்டு வர. நம்ம மற்ற உபனிஷத்துக்குள்ள விராட இரண்டை கற்பனை 2 சொல்றது உண்டு. அது என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா இங்க சுலபமா போயிடும். பஞ்சபூதங்கள் உண்டான உடனே அப்படியே தனித்தனி பூதமா இருக்கு. இதுக்கு அபஞ்சீகிருத பஞ்சமகாபூதம்னு பேரு. ஏன் அபஞ்சீகிருத்தம்னா இதுக்கப்புறம் பஞ்சீகரணம் பண்ண போற. பஞ்சீகரணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது விவகார யோக்கியம் ஆகும். அபஞ்சீகிருத்தமான பூதங்களை நம்ம புலன்கள்னால அறிய முடியாது. பஞ்சீகிருத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம லோகத்துல விவகார யோக்கியமா ஆகும். அதனால அபஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூதம் உண்டாது. இதனுடைய சமஷ்டின்னா இதனுடைய மொத்த சேர்க்கை உலகத்தில் இருக்கக்கூடியது அபஞ்சீகிருத பஞ்ச மகாபூதம் முழுக்கவும் அதிலேயே இருக்கக்கூடியதான மாற்றத்துவம் இவைகள்லாம் சேர்ந்து எல்லாருடைய புத்தி மனசு சேர்ந்ததுன்னா அதுக்கு இரண்ய கர்ப்பர்னு பேரு. இரண்ய கர்ப்பர்னா பிரம்மதேவர்னு வச்சிருந்தது. அது புராணத்துல வேதத்துல இரண்ய கர்ப்பர்னு என்ன சொல்றதுன்னா, சிருஷ்டியினுடைய முதல் கணத்துல எடுத்து வந்த முதல் அவஸ்தை என்பதோ அதுக்கு இரண்ய கர்ப்பர்னு பேரு. பிரம்மத்திலிருந்து பூதங்கள் உண்டாது, பௌத்திகம் உண்டாரத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடியது சூக்ஷ்மமானது எதுவோ அதுக்கு இரண்டு கர்ப்பர் சூத்ராத்மான உபனிஷத்து. அது பஞ்சீகரணம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நம்ம கண்ணால பார்க்கக்கூடியதான சந்திர சூரியாதிகளாகவும் பூகோளமாகவும் பூமியில இருக்கிற செடிகொடிகளாகவும் மனுஷ பிராணி சரீரமாகவும் இருக்கிறதுக்கு அதுக்கு விராட்டுன்னு பேர். இதுதான் வைஸ்வானர உபாசனம், இதுதான் விராட் உபாசனம் சொல்றது. இப்ப நம்ம பண்ணக்கூடியதான பெரும்பாலான அந்த தேவதா உபாசனன்றது விராட் உபாசனம். ஏன்னா எந்த தெய்வத்தை நம்ம உபாசனம் பண்ணாலும் அந்த தெய்வத்தை நீயே உலகமா இருக்க அசமய பிரத்யட்சம் பிரம்மாசி அப்படின்னு தான் நம்ம உபாசனை பண்றோம். அதனால அது விராட் உபாசனம். அந்த உபாசனா மார்க்கத்திலேயே சூக்ஷ்மமாக ஹிருதயத்துல பகவான தியானம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ஹிருண்ய கர்ப்ப உபாசனம் சூத்ராத்மா. அதுக்கப்புறம் நிஷ்கலம் நிஷ்கிரியம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷ்கலமாக போக வேண்டியது இத உபாசனாக்கிரமம். அதுக்காக சொல்றாரு விகாதி கரணோ தேவக. திக்கு முதலைகளை தன் கரணமாக கொண்டவர் யாரு? அது சொல்றது அதுதான் விகாதி கரணோ தேவ. முதலைகள் திக்கு முதலைகளை தன் கரணமாக கொண்டவர். பஞ்சபூத சரீரங்கள், பஞ்சபூதங்களை தன் சரீரமாக கொண்டவர். அப்படி இருந்து சர்வோசி அபிமானேற்ற இதெல்லாம் நான் தான் அப்படின்னு அபிமானத்தினால் பிரகாசிக்கக்கூடியவர் விராடேவம் அஜாயத. அப்படிப்பட்ட விராட் உண்டானார். பஞ்சபூதங்களுக்கு பிறகு விராட் சிருஷ்டியை சொல்றது. இவர் சொல்றார், ஏன் சொல்றேன்னு சொல்ல போறார். அஸ்மாத் பூர்வம் பவே சூத்திரம் பத்மம் சதி விராட்யத சுத்தியந்தரானுரோதாச்ச விஜானம் இது லிங்கத. இந்த விராட் உற்பத்திக்கு முன்னாடி சூத்திராத்மா உண்டானார். விராட்டியும் சொல்லல, சூத்திராத்மாவும் தைத்திரிய சொல்லல. ஆனா சுத்தியந்தரானுரோதாச்ச மற்ற உபனிஷத்துல சொல்லிட்டு அதை சொல்லி இது சொன்னா நமக்கு மேல சொல்றது புரியுங்கிறதுக்காக அதை சொல்றாரு. என்ன சொல்லிட்டு ஆத்மாபூர்வம் பவே சூத்திரம். ஆத்மா விராட்டுக்கு முன்னாடி சூத்திரம் பவே, சூத்திரம் உண்டாயிருக்கு. நசூத்திரம்னா ஹிரண்ய கர்ப்பர்னு எடுத்துக்கணும். சூத்திராத்மான்னு தான் அது பேர். தஸ்மின் பத்தி விராட் யதக.
அந்த சூத்ராத்மகன்னா விராட் உண்டானார். சுத்தியந்திர அனுரோதார்த்த மற்ற சுத்திகளில் சொல்லியிருக்கு. என்ன சொல்லிருக்குன்னா விஞ்ஞானம் என்னன்றது அப்படின்ட்டு விஞ்ஞானம் விட்டு நீங்க விஞ்ஞானம் இல்லைன்னு ஏன் தான் இப்படி சொல்றேன் மற்ற சுத்திகள் சொல்லிட்டு போறேன். இங்க சொல்லாத சொல்லுவாங்கன்னா இங்க கூட அது லிங்கமாக அதாவது பூசணையா காமிச்சிருக்கு. விஞ்ஞானம் எல்லாம் தொண்ணூத்தேன்னு மேல போய் சொல்ல போகுது. அந்த விஞ்ஞானம்ன்றது சூத்ராத்மகன்னு அர்த்தம். அது மேல போய் அது உபாசனைகளை சொல்றதுனால அதாவது அந்த உபதேச கிரமத்தில் சொல்லிட்டு வர்றதுனால அது திருஷ்டி சொல்ல வேண்டிய இடத்துல அதையும் சேர்த்து சொல்லிட்டான் சரியா இருக்கும். அதுக்காக சொல்ற சுத்தியந்திர அனுரோதேன. அது என்ன சுத்தியந்திரன்னா கஸ்மின் பிரம்மலோகா ஓகாஷ்ட புரோகாஷ்டன்னு பிரதானம் சொல்ற. இந்த பிரம்மலோகம் 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 இந்த லோகங்கள்லாம் எது போக்கப்பட்டிருக்கு பிரம்மத்திலேயும் உண்டாருன்னு சொல்ற. எது திருச்சி நிற்கிறது அப்படின்னா அதுக்கு இரண்டு கண்டதுன்னு சொல்லியிருக்காரு. பிரம்மமே தான். ஆனா அது காரிய வசத்துல இருக்கும்போது இரண்டு கண்டம்னு பேரு. ஒரே பொருள் தான். அது வெறும் இருக்கும்போது அதுக்கு சாதாரண பிரம்மன்னு பேருக்குவோம். சோகாமயத்தை வகுச்சாந்திரஜாயாண்டு நான் உலகத்தை உண்டு பண்ணுவேன்னு இந்த பரமாத்மா நினைக்கும் போது அவருக்கு இரண்டு கண்டம்னு பேரு. உலகத்தை உண்டு பண்ணி இதெல்லாம் நான் தான் நினைக்கும் போது அவருக்கே விராட்டுன்னு பேரு. இதுதான் இந்த விஷயம். அதனால சுத்தந்திரானுரோதார்த்த விஞ்ஞானவிதா யுக்தாப்பி அன்னமயாதித்தோ தென்னம் பிராணம் விதீரணா உபாசனோபதேசாச்ச சூத்திரம் அத்த விவக்ஷிதம். இந்த சூத்திரம் சுமத்திர விவக்ஷிதம் வஸ்துமுக்த விவக்ஷா. இந்த சூத்திரம் எதுக்காக இங்க சொல்லப்பட்டிருக்கு, எதுக்காக இங்க சொல்லணும்னா யுக்தாய அன்னமயாதித்யோ அந்த அன்னமய கோஷத்தை விட்டு பிராணமய கோஷத்தை அப்படின்னு மேல போய் சொல்லப்படுறார். அந்த தோஷத்தை விட்டு போகும்போது அன்னம் பிராணம் விதீரணாது அன்னம் பிராணம் சத்து ஸ்தோத்திரம் மனோவாச விதி மனோவாச அப்ப கேட்கிறார். எப்படி நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பையன் அப்பா கிட்ட கேட்கும்போது உனக்கு அன்னம் பிராணம் சத்து ஸ்தோத்திரம் இது எல்லாம் இருக்கு, இதுல இருந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு மேல வரப்போகுது. அது சொன்னதுனாலேயே இந்த அன்னம் பிராணம்னு சொன்னதுல அன்ன சப்தத்தினால விராட்டும் பிராணம்ன்றதுனால எந்த சூத்திராத்மாவையும் எடுத்துக்கணும். உபாசனோபதேசாச்ச சூத்திரம் அத்த விவக்ஷிதம் அப்படின்னு மேல இதை தியானம் பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுனால இந்த சூத்திராத்மா சொல்லிதான் ஆகணும். அதனால நான் சொல்றேன். இப்ப இந்த சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு. காரியோத்பாதா புறா இப்ப கேட்கலாம் விராட்ட சொல்லிட்டு எதுக்கு சூத்திராத்மா? முதல்ல இவர் என்ன பண்ணிருக்கணும், பிரம்மத்துக்கு அப்புறம் சூத்திராத்மா திருநீகர் சொல்லி அப்புறம் விராட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஓசடி வனஸ்பதிகள் செடி கொடிகள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிருக்கோம். விராட் சொல்லி எதுக்காக நீங்க சூத்திராத்மா சொல்றது அப்படின்னா சூத்திராத்மா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆரியோத்பாதா புறா சூத்திரம் அவிபாகவத். இதுக்கு எப்படின்னா இப்ப மழை பெய்யுது. மழை பெய்யும் போது மழை என்ன நம்ம வெளியில இருந்துன்னா நம்ம மேல இந்த ஜலதார விழாது. அதுக்குதான் மழைன்னு சொல்லிருக்கோம். இந்த மழை பெய்யறதுக்கு காரணம் என்னன்னா மேல மேகம் இருக்கு. அந்த மேகம்ன்றது என்ன அப்படின்னா இந்த ஜலத்தினுடைய ஆவி, அதுதான் மேகமா போகுது. அது மட்டும் இல்ல, இந்த ஜலத்தினுடைய ஆவி மட்டும் இல்ல, கொதிச்சதான ஜலம் மட்டும் கிடையாது. அது தூசி அழுக்கு புகை இவைகள்லாம் சேர்ந்து பெருப்பா அந்த மேல வானத்துல சேர்ந்து இருக்கு. அதனாலதான் அங்க இடி மின்னல் இவைகள் வருது. அப்ப இதுக்கு காரணம் மேகம்னா மேகத்துக்கு காரணம் என்ன, பூமியிலேருந்து சூக்ஷ்மமா போகக்கூடியதான அந்த ஜலம். இந்த நீர் ஆவி போறது இல்லையா, அதுதான் அதுக்கு காரணம். ஆனா நீர் ஆவி கீழேந்து மேல போறது நம்ம அனுபவத்துக்கு தெரியாது. நம்ம உஷ்ணமா இருக்குன்னு சொல்லுவதை தவிர கீழே நீராவி போறது தெரியும். கீழே நீராவி போகலைன்னா அப்போ இந்த ராஜஸ்தான் போன்ற இடங்கள் எல்லாமே மழை வரணும். அங்கெல்லாம் மழையே வருஷக்கணக்கில் மழை வரலன்னு சொல்றாங்க. ஏன் அங்க நீரே இல்லை, நீர் இருந்தா தானே நீராவி வரும். அங்க ஒண்ணுமே கிடையாது. அப்போ இந்த கீழே நீராவி போகணும். போனதுக்கு மேல போய் அது மற்ற இதோடு சேர்ந்து கருப்பா நீரிந்த மேகமா இருக்கு. அதுக்கப்புறம் குளிர்னால அந்த ஜலம் கீழே கொட்டுறது. நமக்கு மழைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் மழை என்ன வந்ததுன்னா மேல மேகம் இருக்கு. மேகம் ஏன் வந்தது அப்படின்னா கீழே நீராவி போயிருக்கு. இந்த நீராவின்றது சூத்திராத்மா போல, மேகம்ன்றது விராட் போல. நமக்கு சாட்சாத் உலகம் உண்டாருதுன்னு தெரியும் போது நமக்கு விராட் தெரியாது. விராட்ல இருந்து உலகம் உண்டாயிருக்கு அப்படின்னு நம்ம செஞ்சுக்கோம். எப்படி மழை வருதுன்னா மேகம் தெரியுதோ, ஆனா மேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏன் இந்த ஊர்ல மழையே இல்லை, இங்க ஜனமே இல்லை, மரத்தெல்லாம் வெட்டிட்டா, நீராவியே கிடையாது
அமேசான் ஃபாரஸ்ட் அழிச்சுட்டு வர, அதனால ஒரு உலகத்துல மழை வருது கம்மியாயிடுச்சு இப்படிலாம் பேசுறோம். அது எப்போ மேகம் இல்லைன்னதுக்கு அப்புறம் காரியம் இல்லைன்றதுனால காரணம் இல்லைன்னு நம்ம சொல்ல வரோம். அப்ப காரியம் இருக்குன்னா காரணம் இருக்கு. நிஜமாவே மழை எங்க வருது? எங்க இருந்து வருது? சமுத்திரத்திலிருந்து. சமுத்திரத்தில தான் மேல போகும். அதுதான் பிரம்மம் போல. அது காரியமாக இருந்தாலும் தான் காரியம்னு காமிச்சுக்காம அப்படியே வெறுமனே இருக்கு. அது ஆவியா நீராவியா மேல போகும்போது இரண்டு கிடத்தினாலும் அந்த மேல போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் காரியத்தை நேரடியா நமக்கு அனுபவத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஸ்திதியில் இருக்கக்கூடியது விராட்டாகவும் நம்ம எப்படி ஊசி பார்க்கணும். அதான் சொல்ற காரியோத்தாதா புறா சூத்திரம் சத் அவிபாகவது காரணம் காரியம் உட்காட்சி காரியதானியோ ரட்சதி. இந்த காரியத்தை உண்டு பண்றதுக்கு முன்னாடி சூத்திரம் அவிபாகவது காரணத்திலிருந்து பிரியாம இருக்கு. அதாவது சூத்திரமும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கு. எப்படின்னா மண்ணு போல இருக்கு. குடம் உண்டாகிறதுக்கு முன்னாடி குடம் மண்ணுல எல்லாம் வந்திருக்கு. ஆனா குடமும் மண்ணும் ஒரே போல இருக்கு. அவிவாதவது காரணம் காரியம் உட்காட்சிய. அது காரியத்தை உண்டு பண்றதுக்கு ஒரு விராட்டை உண்டு பண்றதுக்கு அது காரணமா இருக்கு. உட்காட்சிய காரியத்தானிக ரட்சதி. அது விராட்டை உண்டு பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு ஓஹோ பிரம்மத்திலிருந்து சூத்ராசம் வந்திருக்க, அதுல இருந்து நமக்கு விராட் வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வரும். பிரம்மத்திலிருந்து நேரம் விராட் வராது. இப்படிதான் இந்த வழியாகலாம் வரணும் அப்படின்றதுனால காரணம் காரிய உட்காட்சி காரியத்தானிக ரட்சதி அப்படின்ட்டு இந்த விராட் சூத்ராசம் சொல்லியாச்சு. காரியே அபிஜித சூத்திரம் சஞ்ஞான தன ரூபகிறது அவசின்னம் சொதாரியேன சமஷ்டை வெஷ்டிதான் பிரதேது. இந்த காரியம் இல்லைன்னா அதே அசதிது சூத்திரம் பிரஞான தன ரூபம். அது வெறும் பிரஞான தனமாக வெறும் அறிவு சக்தியாக கேவலமான ஞான வடிவமாக இருக்கும். ஆனா மாயோடு கூடியது. அதனால பிரஞான தனம் கொஞ்சம் மாயோடு கூடியது. மாயோடு கூடாமல் இருந்ததுன்னா அது கேவல பிரம்மமா இருக்கும். மாயோடு கூடியிருக்கு பிரஜான தன ரூபகிறது. அது அவசின்னம் சொதாரியேன. அது நம்மளுக்கு எப்படி தெரியும்? தன்னுடைய காரியத்துக்கு தன்னுடைய காரியமான விராட்டோட சேரும்பொழுது விராட் இருக்காருன்னா அதுக்கு முன்னாடி சூத்ராசம் இருந்திருக்கார். அவசின்னம் சொதாரியேன சமஷ்டி வெஷ்டிதான் இது. சமஷ்டியாகவும் சமஷ்டினா எல்லா நாளும் வெஷ்டி தனித்தனியாகவும் ஏகவசன் எவ்வளவசன் எப்படின்னு தனியாகவும்னா பிரித்தும் முழுக்க உலகம் முழுக்கமாகவும் சமஷ்டி வெஷ்டிதான் பிரதே. திருஷ்டியாது சவ்யபேட்சாயாக இது ஆயிடுச்சு. இப்ப இந்த பிரகடனம் வந்துருக்கு. இப்போ பௌத்திக விஷயத்துல திருஷ்டியாது சவ்யபேட்சாயாக புவ பஞ்சகுணாத்மிகாக விரீஹி பிரபுரதைய சர்வா பவந்தியோஷதைய கிரமா. ஓஷதியும் வரைக்கும் கொண்டு போகிறாரு. திருஷ்டியாது சவ்யபேட்சாயாக திருஷ்டி முதலியவர்கள்னால புவ பஞ்சகுணாத்மிகா பூமியில 5 குணம் இருக்கு. தன்னுடைய கந்தத்தை தவிர மீது 4 பூதங்களுடைய 4 குணத்தோடு கொண்ட பஞ்சகுணாத்மிகா புவக விரீஹி பிரபுரதைய சர்வா நெல்கள் கோதுமை போன்றதான ஓஷதைய கிரமாத்து பவந்தி. இவைகள்லாம் வரிசையா ஒண்ணுன்னா செடி கொடிகள்ல இருந்து முதல்ல அங்குரம் வருது, முளை வருது, அப்புறம் செடியாருது, மரம் ஆறுது, அதுல இருந்து அந்த காயோ பழமோ வருது, அதுல இருந்து அந்த விதை வருது, ஓஷதி. இது இதே சட்டம் போல வருது. இதுல நமக்கு எது வேணுமோ அதை எடுத்து பார்க்கணும். வீதி பிரபுதே சர்வா பவந்தி ஓஷதைய கிரமாத். இவைகள்ல எத்தனைதான் உண்டானாலும் நம்ம எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. அதனார்கம் ததா அன்னம். அது எது அதனார்கம் உட்கொள்ளுவதற்கு தகுந்ததாக இருக்கோ அதுக்கு அன்னம்னு பேரு. முழு மரம் இருந்தாலும் அந்த மரத்திலேருந்து ஒரு சின்ன பழத்தை மட்டும்தான் பறித்து சாப்பிடும். மற்றதெல்லாம் அது எல்லாம் ஒன்னாலும் வந்திருக்கு அப்படின்னா அந்த மரத்தினுடைய தண்டையிலேயே கடிச்சு தின்ன முடியாது. அதுதான் அதனார்கம் ததா அன்னம். அதுபோல அந்த அன்னம் எது அதனார்கமோ அது நமக்கு எது தீர்ணமாகவோ நமக்கு எது புஷ்டியை கொடுக்குமோ அதுக்கு அன்னம்னு பேரு. அதான் அன்னம் காப்பிய சமதிக்க காப்பிய ஓசதிக்க சமதாரிக சமதிக்காரிக அதுல இருந்து உண்டாயிருக்கு. சரி, இது வரைக்கும் ஆச்சு. ஓசதியோ அன்னம் அண்ணா புருஷரன்னு சொல்றதோ இல்லையோ, அந்த அண்ணா புருஷரன்னு வந்த சந்தர்ப்பம் வந்த உடனே வார்த்தைக்காக கொஞ்சம் பாஷ்யத்திலையும் மூலத்திலையும் இல்லாததான அதிகமான விஷயங்கள் சாஸ்திரங்கள்ல மற்ற இடங்கள்ல சொன்னது வேற எங்கேயும் இல்லாத விஷயத்த இது சொல்லுகிறார். எதுக்காக சொல்றாரு அப்படின்னா வைராகியம் வரணுன்றதுதான் சொல்றாரு. நம்ம குழந்தை பறக்கிறதுன்னு சொல்றோம், நம்ம பிறந்தோம்னு சொல்றோம், பிறந்தனால கொண்டாடுறோம். இது படுத்துக்கிறதும் கொண்டாடணும்னு தோணுது, அந்த மாதிரி கொண்டாடு.
ஜன்னாது அன்னரசோற்பத்தி சோனிகம் ஜாயதே ரச. ஜன்னாது ஆட்ட, ஜன்னம்னா சாப்பிடுறது. ஜன்னாது அன்னாது ரசோற்பத்தி, அண்ணன் சாப்பிட்டதுல இருந்து அந்த அன்ன ரசம் சரீரத்துக்குள்ள போகுது, அதனுடைய சாறு உள்ள போகுது, சத்து ரசோற்பத்தி. அதுல இருந்து சோனிகம் ஜாயது, அதுல இருந்து ரத்தம் உண்டாது, ரசாத்து. ஜாயதே ருதிராத் மாம்சம், ருதிரம்னால ரத்தம் தான், ரத்தத்திலிருந்து மாம்சம் உண்டாது. மேகசத்த கதோம், மாம்சத்திலிருந்து மேகம், இந்த கொழுப்பு உண்டாது. மேகத்தோ அஸ்தீனி ஜாயந்து, கொழுப்பிலிருந்து எலும்பு உண்டாது. எல்லாம் ஒன்னாதானே வருது. சயின்ஸ்ல அப்படி சொல்லேன்னா ஆசிர 7 காலத்து இப்படிதான் உண்டாதுன்னு சொல்லியிருக்கு. அதான் மேகத்தோ அஸ்தீனி ஜாயந்து. ஏதாவது சொல்லப்படுற மேல மஜ்ஜையாதி அஸ்தி சம்ஸ்வரா, அஸ்தியிலிருந்து மஜ்ஜா, அந்த எலும்புக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த சிசுன்னு சொல்ல எலும்பு கட்டி, அது மஜ்ஜையா அஸ்தி சம்ஸ்வரா. சகா சுக்ரத்து நிஷ்பத்து, அதிலிருந்து சுக்ரம்ன்றது உண்டாது. பீஜம் மாசு அசுஜா சக, இந்த சுக்கிரமானது மாதாவனுடைய அசு ரத்தம் அந்த சோனிக்கத்தோடு சேர்ந்ததுன்னா இந்த ஜீவனத்தை, இந்த குழந்தைக்கு அது பீஜமாகிருக்கு. விஜாவித்ய மகாஜால சம்மீர தசனப்புமான் மோகோத்தானல காமாக்க மதிஷாபகிருதாசய சமசா காமசாந்தேன சங்கல்பாகர்ஷணேன சக ராகாட்சிய விகலேகேன சாடிதோ விஷயேஷுன விராவிஷ்ட யுவானீச சோதிதோ ஜன்மகர்மனா யோசிதக்னியும் பதஸ்யாசு யோசதுலோபா அதந்தவது. இந்த 3 ஸ்லோகம் சேர்த்து அண்ணன் பண்ணணும். இதுதான் ஒரு சம்சாரத்துல நம்ம ஏமாந்து போறது அப்படின்னு சொல்றாரு. இந்த அவித்யா மகாஜால சங்கீத தர்ஷன குமாரம், தன்னுடைய அவித்தியினால அந்த அவித்தியனுக்குடையதான திடீர்னு இருக்குது. இந்த ரோகமேதியிலே வந்தவர் ஆசிரம் சொல்லும்போது திடீர்னு காவியம் எழுதணும்னு ஆசை வந்துருக்கு. அந்த மாதிரி எழுதுற விஜாவித்ய மகாஜால சங்கீத, அதனால மூடப்பட்ட அந்த மகாஜாலம், அந்த அவித்தியை எனக்கூடியதான வலை, ஜாலம்னா வலை, அவித்தியனோட வலையினால அவன் போட்டு முடிந்தான். எப்படி ஒரு வேடனானவன் காட்டுல போட்டு வலை வீசி பிராணிகளை பிடிப்பானோ, இவன் தன்னுடைய அவித்தை, தன்னுடைய அவித்தை இந்த வலைன்னா தானே போய் மாட்டிக்கணும். இன்னொருத்தர் நம்மளை மாட்டல, தன்னுடைய அவித்தையில தானே வலை போட்டு தன்னையே ஒரு வேடம் பிடிச்சுன்னா அவன் எப்பேற்பட்ட புத்திசாலியோ அந்த மாதிரி நம்ம பண்ணிருக்கோம். விஜாவித்யம் ஆதார சங்கீத விஷணக, அந்த அதனால அவன் தன்னுடைய புத்தி கெட்டு அவன் மோகோத்கானல காமாச்ச வரிசா அபகிருதாக்குங்க. இந்த மோகத்தினால உண்டான மோக உட்கான அனலம் அது நெருப்பு. இவன் மாட்டிக்கலாம், பத்த வச்சுருந்தான். நான் தப்பு போகிற மாதிரி வலை போட்டு தன்னை தானே மாட்டிக்க முடி பண்ணான். வலையில போய் தான் விழுந்தான். விழுந்ததுலே கத்து போறதுக்காக என்ன பண்ணணும், வலையிலேருந்து எப்படி கத்துக்கணும்னு பார்க்கணும். கத்துக்காம தனக்கு தானே நெருப்பு வச்சுருந்தான். எப்படின்னா காமம் எனக்குதான நெருப்புல தன்னை எழுத்துந்தான். மோகோத்தானல காமாட்சிய, அது போறாது எங்கேயாவது கட்சி போகணும் தூண்டிருப்போம். வரிசா அபகிருதாசைய, காமாட்சி வரிசா அபகிருதாசைய, மோகம் எனக்கூடியதான அனலம், மோகம் எனக்கூடிய நெருப்பு, காமம் எனக்கூடியதான தூண்டில், இவைகளை போட்டு தன்னை இன்னமும் பலவந்தமா கட்டினான். சமசா காமசாந்தேன அன்கள் சமத்துக்கு மேல சாதிக்காக அந்நியம் பண்ணிக்கலாம். சமத்தினால இருப்பினால அஞ்ஞானத்தினால அடிக்கப்பட்டாங்க. காமசாரங்கேன, அது எப்படின்னா காமம் எனக்கூடியதான சார்ந்தம், அதுதான் வில்ல, சார்ந்தம்னா வில்ல. சங்கல்பம் எனக்கூடியதான நான் பெயர், சங்கல்ப ஆகர்ஷணே ராகாத்திய விஷலேகேன, ராகம் எனக்கூடியதன் விஷத்தை தூக்கினதான விஷயேஷனா, விஷயம், விஷயத்துக்கு விஷயம் விஷயமா இருக்கு. எப்போ அதுல இருந்தது ஆசை வந்துருக்கோ அதுவே விஷமா இருக்கு. திருவோரமா ஏதோ ஒன்று இருக்கு, அது அந்த திருவோரமா இருக்கிறது. அது நமக்கு வேணும்னு தோணுச்சுன்னா அதுவே விஷம். கடையில இருக்கிற வரைக்கும் விஷயம், நம்ம மனசுக்கு வந்துச்சுன்னா அது விஷம். அதான் ராகாட்சிய விஷலேகேன விஷயேஷனா சாதிக்க. அது என்னது, காமசாரிகேன சங்கல்ப ஆகர்ஷணேன, காமம் எனக்கூடியதானது, சங்கல்பம் எனக்கூடியதான நான் கயிறு, ராகம் எனக்கூடியதான விஷத்தை தூக்கினதான விஷயங்கள், அதனால ஆடிக்க, அந்த அன்புனால இவன் அடிக்கப்பட்டான். இவ்வளவும் பண்ணதுனால அவனுக்கு என்னது, கிரகாவிஷ்ட இவ புத்தி தடு மாதிரி செய்திருப்பது போல. கிரகாவிஷ்ட கிரகம்னா இது தன்னை பிடிக்கக்கூடிய செய்தி காட்டுகள்,
அதுல ஆவிஷ்டம் பிரவிஷ்டம் போல இத அனீசக தன் வசத்தை இழந்து தனக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. கிரகாவிஷ்ட இவ அனீசக சோதிதோ ஜன்ம கர்மனா. இவ்வளவு வேடா எதுக்கு அப்படின்னா ஜன்ம கர்மனா ஜன்ய கர்மனான்னு புத்தகத்துல சில ஜன்ம கர்மனான்னு சில ஜன்ய கர்மனா. ஜன்ய கர்மனா சரியான பாடமா இருக்கும். அதாவது தனக்கு உண்டாகக்கூடிய குழந்தைக்கு அந்த குழந்தை இவங்க தூண்டுறலாம். அதனால இவ்வளவு விளையாட்டா பண்றாங்க. ஜன்ய கர்மனா சோதித போயிட்டு யோசிதர்மியும் பது யோசிப்பெண் இனக்கூடியதான நெருப்புல போய் விவரம். யோசிதர்மியும் பதத்தியாசு யோசிலோபா. இது எப்படி இருக்குன்னா அந்த லிப்பின் பூஜையானது அந்த விளக்கை பார்த்த உடனே அந்த பிரகாசத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை சாப்பிடணும்னு அதில் விழுந்து பிராணம் இருக்கும். அது போல பெண் ஆசை கொண்டு இவங்க அதில் விழுந்துடலாம். அப்போட சம்சாரம் முடிஞ்சது. யோசிதத்தையும் பதற்காட்டு யோசித் லோகா பதங்கவர் அந்த விட்டு பூச்சி போல போய் சம்சாரத்தை விழுந்துடும். அதாவது குழந்தைக்கு புகழ்ந்து அதை வளர்த்து அது போறது அதாவது ஜன்மாவிற்கு அதுலேயே வந்து தவிர ஆத்மாவை பற்றி சிந்தனை பண்றதுக்கு ஒரு கணம் கூட நேரம் இல்லாமல் எனக்கு போகிறது. ஆத்மிஷ்ட தேகா போய் விழுந்ததுனால என்ன இருக்கு? இப்ப இது சொல்லியாச்சு. அந்த ஜீவன் இல்லாத அந்த பீஜம் இருக்கே அந்த குழந்தை எப்படி உண்டாரு? ஆத்மிஷ்ட தேகாது தற்சுத்திரம். இந்த இவனுடைய அப்பாவுடைய சரீரத்திலே அந்த சுத்தத்தை அவனுடைய சக்தியெல்லாம் விரிந்து ஆத்மிஷ்ட தற்சுத்தம் யுகாகர்ம யதாஸ்ருதம். அந்த குழந்தை போட்ட குழந்தையோட கர்மா அதை கூறுதல் என்ன கர்மா பண்ணியிருக்கோ, என்ன உபாசனை பண்ணியிருக்கோ, என்ன படிப்பு கொடுத்திருக்கோ யதாகர்ம யதாஸ்ருதம். ரேதோவகன பிரணாமிக அந்த ரேதஸ் போகும்படியாக போய் யோனோ பும்சா நிஷிச்சதே. அது யோனிக்கிட்டே அது விளையாடுது. விழுந்ததுனால சத்தியோனோ நிஷித்த நித்த வசவத்தின அந்த காம கர்மா வசத்தினால இருக்கக்கூடிய இந்த ஜீவனானவன் ஜாயதே கலலாவஸ்தா. முதல்ல அந்த கலலம் எனக்கூடியதான ஒரு நிலை இருக்கு. இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்துல ரொம்ப விசாரமா சொல்லியிருக்கு. அந்த ஜாயதே கலலாவஸ்தா. இந்த கலலம்ன்றது எப்படி இருக்குன்னா ஒரு சிசும் போல இருக்கணும். அது அவ்வளவுதான் இருக்கும். அதோ புத்த ரூபம் அதற்கு மேல சுவை போல வருது. புத்தா ஜாயதே பேசி அதற்கு அடுத்த நிலை பேசின்னு பேரு. பேசியதோ ஜாயதே தனம் அதற்கு பிறகு தனமான நிலை அடைகிறது. தனா அங்காதி புஷ்பத்தி அதற்கு பிறகுதான் அதனுடைய அந்த கை காலங்களுடைய அவயவங்கள் உண்டாது. அதற்கு மேல கேசரோமானுக்கு அந்த கடம் அந்த முன்னாவது கேசரோமங்கள் உண்டாது. பூர்வஜன்மனி யான்யாசம் பூதானி கரணானிக்க இவரெல்லாம் எப்படி உண்டாகுதுன்னா போன ஜென்மாலே என்ன பூதங்கள் கொண்டிருக்கோ என்ன கரணங்கள் கொண்டிருக்கோ அதே மனசு அதே கண்ணு மூச்சுதான் அதே பஞ்சபூதங்களை தான் கொண்டு வருது. பதந்தர பிரதிபத்தோ ரம்மது சம்பர்ஷத்த பிரச்சனை நிரூபணாகலாம் அப்படின்னு சூத்திரத்துல இதெல்லாம் தீர்மானம் பண்ணார். அந்த சூத்திரத்துக்கு என்ன விசேஷம்னா 3ஆம் அத்தியாயத்துல முதல்ல வருது. வியாசாச்சாரியர் பகவத்பாதாவை பரீட்சை பண்றது இந்த சூத்திரத்தை வச்சுதான் பரீட்சை பண்ணாருன்னு கதை. காசியில பாடம் கொண்டிருந்த போது தினமும் ஒரு விருத்த பிராமண தேசத்துல வியாசம் வந்தாராம். நீங்களும் சூத்திரத்துலாம் பாஷ்யம் எடுக்கிறாங்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த சூத்திரத்துக்கு ஏன் அப்படி பண்ணு 18 நாள் இந்த ஒரு சூத்திரத்தை வச்சு இந்த அதிகாரத்தை வச்சு விசாரம் பண்ணிருக்கேன். என்னடா நம்ம ஆசிரியர் இந்த மாதிரி கூட்டு பண்றாரு யார் இந்த பிராமணன்ட்டு எல்லாரும் ஆச்சரியப்படும்போது அத்மதாதர் விஷ்ணு ஆசிரியர் இருக்கிறதுனால அவர் கிராமத்துல பார்க்கும்போது இவர் யாத்திரையும் தெரிஞ்சு அப்ப சத்தம் எழுந்து நமஸ்காரம் வந்து சங்கர சாட்சா சங்கரர் இருக்காரு சுந்தராச்சாரிய இவர் சாட்சாத் கைலாச சங்கரர் யாத்தோ நாராயண ஸ்வயம் தயோர் விவாத சமுதாதே. அவர் 2 பேரும் விவாதம் வந்துச்சுன்னா சிங்கர இந்த வேலைக்காரனா சிங்கரும் இவரும் உபாசி தெய்வம் அவர் குரு 2 பேரும் எந்த விடம் போகுது குருவுக்கும் தெய்வத்துக்கும் சண்டை வந்தாரு. சிங்கர சிங்கரம் அப்பதான் ஆச்சாரியர் சட்டம் சொல்லி நிஸ்தானம் பண்ணார். எதுக்காக இந்த அதிகரணம் வந்திருக்கு அப்படிங்கிறது ஆச்சாரியர் வைராக்கியத்துக்காக இந்த சாதனா அத்தியாயத்துல வைராக்கியத்துக்காக நம்ம ஒரு குழந்தை எப்படி பிறக்கிறதுன்னு பார்த்தோம்னா நமக்கு எங்கே ஜன்மா வேண்டாம்னு போனோம் நியாயம். அதனாலதான் இந்த அளவுக்கு சொல்றது அதுக்காக தான் எழுதியிருக்காரு. இது எப்படி வைராக்கியத்துக்கு நீ சொல்லி வரும்போது இந்த விஷய வாக்கியங்கள் தான் சொல்றது. அதுதான் ஏசத்தாரி அப்படின்ற வேதாந்தியத்தை இந்த ஞாபகம் பண்ற. பூர்வஜன்மனி யான்யாசம் பூதானி கருணானிக்க
தானியேத இதாதி தேகாய தத்யதா இது ஸ்ருதேர் பலாத். அந்த ஸ்ருதியினுடைய பலத்தினால இது மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. சர்வாத்மனோதி அவச்சேதோ விராட சூத்திரதன்னா, சர்வாத்மாவுடைய விராட்டு அது சூத்திரத்திலிருந்து பிறந்தது. ஞானஸ்மீதி சம்மானாது சாம கர்ம சமோதயா, இவைகள் எல்லாம் நானாகவே இருக்கிறேன் அப்படின்னு அந்த விராட்டு முதல்ல சூத்திராத்மாது, அப்புறம் விராட்டு. அது எப்படின்னா காம கர்ம சமன்வயா, காமமும் கர்மாவும் இருப்பதனால இது போல இருக்கு. லிங்காத்மகதையா சப்த சமஷ்டி திருஷ்டி ரூபன சதவச்சேத ஹேதோஷா அஜப்யத்து சுசுப்ததா. அதனால லிங்காத்மகதையா, அதுக்கு லிங்க சரீரம் பேரு. சப்தத்து சமஷ்டி திருஷ்டி ரூபின, அதாவது சமஷ்டியாக இருக்கக்கூடியதான சமஷ்டி இருந்ததுன்னா இரண்யகர்ப்பர், அதுவே வெஷ்டி தனித்தனியா இருந்ததுன்னா லிங்க சரீரம்னு பேரு. சமஷ்டியா இருந்தா விராட்னு பேரு, அதுவே வெஷ்டி தனித்தனியா இருந்ததுன்னா ஸ்தூல சரீரம் பேரு. லிங்காத்மகதையா சப்த சமஷ்டி வெஷ்டி ரூபின பதவச்சேதக ஹேதோஸ்யாது அவ்யக்தத்தை சுசுப்ததா. அந்த அவ்யக்தத்துக்கு தான் சுசுப்தி எனக்கூடியதான அவஸ்தை. பராத்மனோபி அனந்தத்தை கஷேத்திரகிருஷ்ணி அவித்யா, பராத்மனோபி அனந்தத்தை கஷேத்திரஜ்ஞத்வம் அவித்யா. அனந்தமான பரமாத்மாவுக்கும் அவருக்கும் அந்த கஷேத்திரஜ்ஞம், கஷேத்திரம்னா சரீரம், அந்த கஷேத்திரஜனா இருக்கிறது, அந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான சேத்தனாக இருக்கிறது, அது ஜீவன் தெரியும். கஷேத்திரஜ்ஞத்துவம் எப்படி அவித்யா, கஷேத்திரஜன் சாதி மாறிவிட்டு ஏத்தேவம் சதி உபபத்தே. இந்த மாதிரி சொன்னாதான் கஷேத்திரஜன் சாதி மாறிவிட்டு என்ன கஷேத்திரஜனாலும் தெரிஞ்சுக்கோ. சர்வக்ஷேத்ரேஷு பாரதம் ஈட்டோடு சொன்னது இப்படி இருந்தால்தான் பொருந்தும். ந ஜானாமி இது அவித்யா அனித்யா தத் காரணம் மதா. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவித்யா. அவித்யான்னு ஒண்ணு இருக்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அதுக்கு என்ன வரும்? அதுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா? என்ன பிரமாணம்? யார் கேட்டாலும் நான் ஜானாமின்னு சொல்றதோ இல்லையோ, எது கேட்டாலும் நான் ஜானாமின்னு ஜானாமி இது அவித்யா ஏகா அனித்யா தத் காரணம் மதா. நீங்க அனித்யான்னு சொல்ற நித்யான்னு எடுத்துக்கலாம். ஞானம் வர வரைக்கும் அது அப்படியே இருக்கு. தத் காரணம் மதா பிரசுத்தியோ சனாசுத்தியே. அவித்யா இருக்கான்றதுக்கு தனியா ஒரு காரணம் தேட வேண்டாம். பிரசுத்தியாய அது தானாகவே சிந்திக்கிறது, எல்லாருக்குமே சுவானுபவத்திலேயே தெரியாது. பிரசுத்தியாய சனாசுத்தியே நிஷௌனிகீக வாசரே அப்படின்ட்டு இது வரைக்கும் கேட்கணும். இதுக்கு மேல அந்த இது சொல்லிட்டு வர அவித்யா தேசமிச்சது என்று அந்த அவித்யாவுடைய சொரூபத்தை சொல்லிட்டு இதுக்கு மேல போறாரு. இது வைராக்கியத்துக்காக முக்கியமா இது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வார்த்தைகளை கொண்டு வந்து இருக்காரு. பிரஜானாமி வைத்தியகா நித்யா தற்காரணமதா சத்துவ சுத்தியேது நிஷௌனிகீக வாசரே அப்படின்னு சொல்லி இருக்கிறோம்.